ஓம் நம சிவாய். நான் பாகல்பட்டி, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் பாகல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் முன்ஷி பி.ஆர். முசாமண்டாரம் குமாரன் ஆவேன். நான் இத்திருக்கோயிலில் கடந்த 25 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராமல் இருந்த திருக்கோயிலை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து கிரிவலம், பௌர்ணமி உற்சவங்கள், பிரதோஷ பூஜைகள், தேய்பிறை அஷ்டமி என்று சிவனுக்கு உகந்த அத்தனை விழாக்களையும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருந்த நிலையில் இத்திருக்கோயிலுக்கு கோபுரம் இல்லாத இருந்த நிலையில் கோபுரம் கட்டி கொடுக்க ஒரு அன்பர் திரு சீனிவாசன் என்பவர் கோபுரம் கட்டி கொடுத்து எங்களுக்கு பெருமதிப்பு உண்டாக்கி கொடுத்தார். பின்பு கோயிலின் விரிவாக்கத்திற்கு திரு செல்வம் என்பவரும், திரு கார்த்திகேயன் சேலம், திரு சுந்தரம் அவர்களின் குமாரர் கார்த்திகேயன் என்பவர் மீண்டும் விரிவான கோயில் விரிவாக்கத்திற்கு எனக்கு பேருதவி புரிந்து வந்தார்கள். இவ்வாறு ஒவ்வொருவராக எங்களுக்கு பேருதவி புரிந்து வந்து இத்திருக்கோயிலின் சிறப்புக்கு பெருமை சேர்த்து கொடுத்தார்கள். இன்று திருக்கோயிலில் ஒரு வைபவம் நடக்கிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணமாக என்னுடன் சேர்ந்து இயங்கி வந்த திரு செல்வம், திரு கார்த்திகேயன், திரு சீனிவாசன் மற்றும் அண்ணாதுரை, தனபால் போன்றவர்களும் என்னோடு சேர்ந்து இத்திருக்கோயில் பணிக்கு உதவினார்கள். என் திருக்கோயில் கட்டுவதற்கு முதல் உதவிய சீனிவாசன் அவர்களுக்கும், இத்திருக்கோயில் மேலும் சிறப்புற வளர்த்தி கொடுத்த திரு கார்த்தி சுந்தரம் அவர்களுக்கும், திரு செல்வம் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தருணத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இத்திருக்கோயிலுக்கு வருகை புரிந்த சிவன் அடியார்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருக்கோயில் விழாவை சிறப்பாக நடத்தி இன்று தீர்த்த குடம் எடுக்கும் விழாவானது மிக சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான ஜனங்களின் மத்தியில் நடைபெற்றது. இத்திருக்கோயிலுக்கு இன்று மாலை முதல் கால பூஜை. மாலை என்ன ஃபங்க்ஷன்? முதல் கால பூஜை, யாகசாலையின் முதல் கால யாகசாலையின் முதல் கால பூஜையும் மற்றும் மக்களுக்கு ஒரு கும்மி ஆட்டம், வள்ளி கும்மி ஆட்டம் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி யாக பூஜையுடன் ஆரம்பிக்கின்றது. மேலும் நாளை 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற உள்ளது. திங்கட்கிழமை காலை சகல பூஜைகளும் முடிந்து கலசத்திற்கு நாங்கள் கும்பாபிஷேகம் செய்ய உள்ளோம். கலசத்திற்கு பல ஊர்களிலிருந்து, இந்தியா முழுக்க இருந்திருக்கிற புனித ஆற்றுகளிலிருந்து புனித காவேரி நீர், கங்கை நீர் என்று பல கோயில்களிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து கும்பாபிஷேகத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் சிறப்புற செய்து வைத்திருக்கிறோம். ஆகவே இதை கேட்கின்ற பக்தர்கள், இதை கேட்கின்ற மக்களும் சிவனடியார்களும் திருக்கோயிலுக்கு வரும் திங்கட்கிழமை காலை 9 to 10 மணி அளவில் நடைபெற இருக்கின்ற குடமுழுக்கு விழாவிற்கு அவசியம் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்துமாறு பணிவன்புடன் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இத்திருக்கோயிலில் இன்று முதல் தொடர்ந்து 48 நாளைக்கு மண்டல பூஜை 48 நாள் நடைபெற இருப்பதால் 48 நாட்களும் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலுக்கு மேலும் பலர் உதவி செய்திருக்க, ஆளுங்கட்சியிலிருந்தும் எதிர்கட்சியிலிருந்தும் எல்லோரும் வர இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் R.M. பட்டீஸ்வரன். இது சோழர் வழிபட்ட ஸ்தலம். இதுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் பொதுமக்களும், எல்லா ஊர் சமூகத்தினரும், எல்லா சமூகத்தினரும் இதுக்கு உடன்பட்டு எல்லாரும் இது சேர்ந்து தான் செய்திருக்கிறோம். இது எத்தனையோ ஆயிரம் பேர் நம்பிக்கையோட வழிபட்ட ஸ்தலம். பல 100 வருடங்களாக கும்பாபிஷேகமே நடக்கவே இல்லை. இப்போதான் முதன்முறையாக நடக்குது. இந்த வட்டாரத்துல, சேலம் மாவட்டம் இந்த வட்டாரத்துல பள்ளியறை எங்கேயுமே இல்லை. இங்க பள்ளியறை பிரதானமா வரும். டெய்லி பள்ளியார் பூஜை ஏற்பாடு செய்திருக்கோம். ஐயப்பன் சிலை ஐம்பொன்லேயே செய்திருக்கிறோம். இது டெய்லி அங்க சபரிமலையில எப்படி நெய் அபிஷேகம் பண்றோமோ அதே போல இங்கேயும் நெய் அபிஷேகம் பண்றதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கு. இது ஊர் மக்கள் ஒத்துழைப்போட இந்த கோயில் மீண்டும் புத்தெளிர்ச்சியை கொண்டு சிறப்பாக வழிநடக்கும். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எல்லா கோபுர கலசங்களும் 30 கோபுர கலசங்களும் கொண்டு வந்து கோபுர ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளது. கலசங்கள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளது.
ஒரு தீர்த்தங்குடியில் எத்தனை பேர் கலந்துருக்காங்க? தீர்த்தகுளம் உத்தேசமாக 700லேருந்து 800 பேர் வந்திருக்காங்க. ஊர் மக்கள் மொத்தம் 3500 பேர் இன்னைக்கு உணவு அருந்தும். நான் என்ன உபதேசம் 3/11/2025 திங்கட்கிழமை காலை 9:15 to 10:15. உங்க பேருங்க? கார்த்திக் சுந்தரம்.